ஐயா, அணை உடைந்து விட்டது. ஊருக்குள் தண்ணீர் வந்து விட்டது. சீக்கிரம் கிளம்புங்கள். உயிர் பிழைக்க இதுவே கடைசி நிமிடம். பயப்படாதே, நாம் அனைவரும் பாதுகாப்பாக இருப்போம். மகனே, நீ பயப்படாதே. நான் இந்த பெருமாளை நம்பி பிறந்தவன். அவன் அடியாரை அவன் கைவிட மாட்டான். அவன் என்னை காப்பான். சாமி, ஊரே காலியாகி விட்டது. நான் உங்களுக்காகவே தேடி வந்தேன். யோசிக்காமல் படகில் ஏறுங்கள், இல்லை என்றால் மூழ்கி விடுவீர்கள். இல்லை தம்பி, என் பக்தி உண்மையானால் அந்த இறைவனே நேரில் வருவான். மனித உதவியை நாடி என் நம்பிக்கையை நான் குறைக்க விரும்பவில்லை. நீ செல். ஐயா, பிடித்துக் கொள்ளுங்கள். இதுதான் கடைசி வாய்ப்பு. இன்னும் 5 நிமிடத்தில் கோபுரம் மூழ்கிவிடும். ஏணியை பிடியுங்கள். வேண்டாம், என் கடவுள் வருவார். அவர் என்னை கைவிட மாட்டார். நான் இறக்க நேரிட்டாலும் அவர் மடியிலேயே இறப்பேன். நீங்கள் போங்கள். இறைவா, என் மூச்சு இருக்கும் வரை உன்னையே நினைத்தேன். ஆனால் அந்த இக்கட்டான நேரத்தில் என்னை ஏன் தனியாக விட்டாய்? ஏன் வரவில்லை? மகனே, நீ அழைத்த கணமே நான் வரத் தொடங்கிவிட்டேன். உன்னை எச்சரித்த மனிதனாகவும் நானே வந்தேன். அந்த படகும் நானே, ஹெலிகாப்டரும் நானே. உதவி என்பது எப்போதும் வானத்திலிருந்து குதிக்காது. அது ஒரு வாய்ப்பாக உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்பை அடையாளம் காண்பதே உண்மையான ஞானம்.